விஷப்பாம்புகள் நிறைந்த கர்நாடகாவின் ஆபத்தான மலைக்குகையில் யாருக்கும் தெரியாமல் 2 குழந்தைகளுடன் ரகசியமாக வாழ்ந்து வந்த ரஷ்ய பெண்ணை காவல்துறையினர் கண்டறிந்து மீட்டுள்ளனர். கர்நாடகாவின் உத்தர கன்னடாவில் உள்ள ராமதீர்த்த மலைப்பகுதியில் உள்ள ஆபத்தான குகைக்குள் 40 வயது ரஷ்ய பெண்ணான நீனா குடினா தனது 6 வயது மற்றும் 4 வயது சிறு குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். வனப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் குகையில் மனித நடமாட்டம் இருப்பதை அறிந்து சோதனை செய்து இவர்களை மீட்டுள்ளனர். கடந்த 2016இல் இந்தியா வந்த நீனாவுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்பட்டு மடங்களில் வசித்து வந்துள்ளார். அவரது விசா காலம் முடிந்த பிறகும் சட்டவிரோதமாக நேபாளம் மற்றும் இந்தியாவில் மாறி மாறி தங்கியுள்ளார். இந்நிலையில் தியானம் செய்வதற்காக கர்நாடகாவின் ஆபத்தான மலைக்குகையில் கிட்டத்தட்ட 2 வாரமாக தனது குழந்தைகளுடன் நீனா தங்கியிருந்ததாக கூறப்படுகிறது. விறகுகளை பயன்படுத்தி ரெடிமேட் உணவுகளை தயார் செய்து அவர்கள் உயிர் வாழ்ந்துள்ளனர். அவர்கள் தங்கியிருந்த மலைப்பகுதி விஷப்பாம்புகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் எரிந்த மற்றும் நிலச்சரிவு ஏற்படும் ஆபத்தான பகுதியாகும். ஆனால் இயற்கையை ரசித்தபடி தனது குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக தங்கியிருந்ததாக நீனா தெரிவித்துள்ளார். மேலும் காடுகளில் வாழ்வதற்கு தனக்கு மிகுந்த அனுபவம் இருப்பதாகவும் இயற்கையின் மீதான விருப்பத்தின் அடிப்படையிலேயே குகையில் வசித்தோம், நாங்கள் உயிரை விடுவதற்காக இங்கு வரவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தற்போது நீனா குடினாவும் அவரது 2 குழந்தைகளையும் அதிகாரிகள் ரஷ்யாவுக்கு திருப்பி அனுப்பியுள்ளனர்.